அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்ட் 2 தான் பார்க்குறோம். அதாவது ஏற்கனவே பார்த்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் நம்ம கவர் பண்ணாத ஒரு 2 விஷயம், முக்கியமான விஷயம் அது சொல்லலை. அதனால் சரி அடுத்து ஒரு வீடியோவாக போட்டு சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஹோல்டிங்ஸை ப்ரமோட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதனுடைய சந்தை மதிப்பு, அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 100 கோடிக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதாவது நான் இது சேஃப்டிக்காக 100 கோடி போட்டிருக்கேன். மினிமம் ஒரு 50 கோடிக்கு மேலேயாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கிற ஒரு நிறுவனத்தை வந்து தேர்ந்தெடுங்க. ஏன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் அந்த நிறுவனத்துக்கு வந்தால் கூட அதனால் தாங்க முடியும். இதுவே ரொம்ப கம்மியாக 1 கோடிக்கெலாம் ஒரு சில நிறுவனம்லாம் இருக்குது. அதனுடைய மொத்த சந்தை மதிப்பே 1 கோடி 2 கோடி இது மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறேங்க. அதேமாதிரி ஷேர் ஃப்ளெட்ஜ்னு ஒன்று இருக்குது. ஷேர் ஃப்ளெட்ஜஸ்னால் அடமானம் வைக்கிறது. இப்போது ஒரு நிறுவனம் அவங்க தேவைக்காக அடமானம் வச்சு, அதாவது உற்பத்தி பண்ணுறதுக்கோ வேறு எதுக்கோ அவங்களுக்கு பண தேவை இருக்குன்னா அதை அடமானம் வைக்கிறது. இப்போ முதல்ல நம்ம ஷேர் ஹோல்டிங்ஸ் அந்த இதுவில் சந்தை மதிப்பு ஏன் 100 கோடிக்கு மேல் இருக்க வேண்டும். பம்ப் அண்ட் டம்ப்னு ஒரு வாசகம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது ஃபேக்காக ஒரு தக்காளி விலை கூட ரொம்ப ஏறும்போது நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க, மொத்தமாக தக்காளியை வாங்கிட்டு போயிட்டு ஒரு சிலர் பதுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இப்போது டிமாண்டு அதிகமாக இருக்குது. டிமாண்டை செயற்கையாக க்ரியேட் பண்ணுறாங்க. அதே தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில். ஒரு ஷேர் கேபிட்டல் 100 கோடி கம்மியாக இருக்குது. இப்போ ஒரு 50 கோடி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதாவது ஏமாற்றணும்னு நினைக்கிற ஒரு முதலாளி என்ன பண்ணுவார், வெளியே கடன் வாங்கி கூட அந்த நிறுவனத்துடைய ஷேர்ஸை டெய்லி அவங்களே அதிக விலை கொடுத்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அந்த பம்ப்பு. அடுத்து மக்கள் எல்லோரும் ஏதோ ஒரு காரணத்தினால திடீர்னு வாங்குறாங்க அப்படின்னும்போது அதை மொத்தமாக விற்றுட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனையில் போய் நீங்கள் மாட்டிக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு மோதிலால் ஓஸ்வால்ன்ட்டு ஒரு புரோக்கரேஜ் கம்பெனி தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பம்ப் அண்ட் டம்பில், அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட சில 100 கோடிகளை இழந்தாங்க. அதாவது அந்த நிறுவனத்துடைய மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணி அந்த நிறுவனத்துக்கு பயங்கரமான எதிர்கால வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டுலாம் அவங்க நம்பி தொடர்ந்து அவங்க ஓனர்ஸும் வாங்குறாங்க அப்படின்னு நம்பி இவங்க வாங்கும்போது கிட்டத்தட்ட அது 9,000 ரூபா, அதாவது ₹1 கிட்டத்தட்ட 9,000 கிட்ட போகும்போது அவங்க ஓனர்ஸ் விற்றுட்டாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சில 100 கோடிகள் நஷ்டம். அதனால் இந்த மாதிரி பம்ப் அண்ட் டம்ப் அந்த மாதிரி ஃபேக்காக ஒரு நிறுவனம் நடத்துதுன்னா அது ரொம்ப கம்மியான கேபிட்டலைசேஷன் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போது கோவை மெடிக்கல்ஸ்ன்ட்டு நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு காமிக்கிறேன். ஸ்க்ரீனரில் 4,542 கோடி அதனுடைய மொத்த சந்தை மதிப்பு. அதனுடைய கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4,152 ரூபா. இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, சந்தை மதிப்பு எதை பொறுத்ததுன்னா அதில் இருக்கிற மொத்த ஷேரையும் இப்போ விற்கிற கரண்ட் ப்ரைஸ், அதாவது டெய்லி ஏறி இறங்குதில்ல அந்த மார்க்கெட் ப்ரைஸையும் பெருக்குனாங்கன்னா வர்றது தான் பார்த்திங்கன்னா இந்த சந்தை மதிப்பு. இதில் நிறைய இருக்குது. ஸ்டாக் பீலாம் பார்த்திங்கன்னா 28.7 புக் வேல்யூலாம் இருக்குது. இது நமக்கு தேவையில்லை. அடுத்து ஷேர் ஹோல்டிங்ஸில் ஃப்ளெட்ஜ் பங்கு அடமானம் அப்படின்னா என்ன, ஒரு நிறுவனம் பங்கை அடமானம் வச்சு நிதி திரட்டுறாங்க, அவங்களுடைய தேவைக்காக நிதி திரட்டுறாங்க அப்படின்னா, அதாவது இது ஒரு கடைசியான ஒரு வாய்ப்பு தான். அதாவது FBO ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் இதெல்லாம் இல்லாமல் இவங்க வெளியே ஒரு நிறுவனம் கடன் கொடுக்க அதாவது விருப்பம் இருக்காது. ஒரு சில நிறுவனத்துக்கு கடன் கொடுக்க விருப்பம் இருக்காது. ஏன்னா அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னும்போது அவங்க ஏதாவது ஷூரிட்டியாக கொடுங்க அப்படின்வாங்க. அப்படின்னும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய ஷேர்ஸை அடமானமாக வைப்பாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஷேர் ஃப்ளெட்ஜுன்னுவாங்க. ஷேர் ஃப்ளெட்ஜ் இருக்கிற ஒரு கம்பெனி நீங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸை தான் தரும். இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். வேதாந்தா, இது நான் மணி கண்ட்ரோலில் சர்ச் பண்ணிக்கிறேன். இது கிட்டத்தட்ட போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா இதே ரேட்டுக்கு தான், அதாவது இந்த ரேட்டுக்கு தான் நான் வாங்கினேன். ஒரு 2022 அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட எனக்கு 280 ரூபா, அதாவது 100 ரூபா கிட்ட அடி. ஆனால் எனக்கு ஒரு ஷேருக்கும் ஒரு 110 ரூபா அந்த ரேஞ்சுக்கு டிவிடெண்ட் கிடைச்சிது. டிவிடெண்ட் கிடைச்சாலும் என்னுடைய முதல்ல பார்த்திங்கன்னா எனக்கு இது நஷ்டம் ஏற்படுத்துறதுனால நான் ஆவரேஜ் பண்ணி விற்றுட்டேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்டெர்லைட் ஆலை தூத்துக்குடி அதனுடைய தாய் நிறுவனம் தான் இந்த வேதாந்தான்றது. இவங்க ஷேர்ஸை இப்போ அடமானம் வச்சு தான் அவங்களுடைய நிதியை திரட்டி வச்சுருக்காங்க. அதனால தான் கடந்த ஒரு
2 வருஷம் கிட்ட இதனுடைய ரேட் வந்து பெருசாக ஏறல. நீங்கள் இதில் ஒரு 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா கூட இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 1 லட்ச ரூபாயை மட்டும்தான் இது மீட் எடுத்துருக்கே தவிர மற்றபடி லாபம் அப்படின்றது இதனுடைய நீங்கள் போட்ட பணத்துலேருந்து லாபன்றது ஒன்றும் இருக்காது. இவங்க பாருங்கள், அவங்க வச்சுக்கிற ஷேரில் கிட்டத்தட்ட 99.99% இந்த பச்சை கலரில் இருக்க பாருங்க, அதெல்லாம் ஷேர் ஃப்ளெட்ஜு. இது என்ன சொல்ல வருதுன்னா, அவங்க வச்சுக்கிற மொத்த ஷேரையும் வந்து அடமானம் வச்சிட்டாங்க. இப்போது இவங்க வாங்கிக்கிற தொகையை விட இந்த ஷேரோடைய ரேட்டு குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அடமானம் வாங்கியிருக்கிறவங்க இந்த ஷேர்ஸை விற்பாங்க, இந்த ஓனர்ஸுடைய அனுமதி இல்லாமையே. அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் அந்த பர்சன்டேஜ் வந்து குறையுது பாருங்கள். போன குவார்ட்டருக்கு 63.71% இருந்தது. இந்த குவார்ட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 61.95 மாறி இருக்குது. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸு கொடுக்குற இந்த மாதிரி கம்பெனிலாம் வாங்காதீங்க. அதே மாதிரி 5000 கம்பெனிக்கு மேலே இருக்குது இந்த ஷேர் மார்க்கெட்டில். அதனால் இந்த மாதிரி ஷேர் ஃப்ளெட்ஜ் இருக்கிற இந்த மாதிரி நிறுவனத்தெலாம் வந்து வாங்கத்தை அவாய்ட் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.